கைஸ் எக்கில் இப்படி ஒரு ரெசிபி பண்ணலாமா? வாங்க எப்படி பண்ணணும்னு பார்த்துக்கலாம். ஒரு பேனில் ஆயில் எடுத்துகிட்டு அதில் ஜீரகம் போட்டுட்டு பூண்டு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் சாப் பண்ணி வச்ச ஆனியன்ஸையும் போட்டுக்கலாம். ஆனியன்ஸ் போட்ட பிறகு நீங்கள் நல்லா கிண்டி விட்டுருங்க. கிண்ட பிறகு பார்த்தீங்கன்னா டர்மரிக் பவுடர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. சில்லி பவுடர் ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ண பிறகு நீங்கள் பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க. பெப்பர் ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நெக்ஸ்ட் வேக வச்ச உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான அளவு சால்ட் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். நாங்கள் பார்த்தீங்கன்னா எக்கை நாங்கள் முழுசாக எடுத்துருக்கோம். நீங்கள் வேணால் 2 பீஸாக கட் பண்ணிக்கலாம். அப்படின்னா 4 பீஸாக கட் பண்ணி கூட பண்ணலாம். இல்லை முழு எக்லேயே நீங்கள் பண்ணலாம். அப்புறம் இந்த மாதிரி 2 எக் நாங்கள் பால்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். 2 எக் பால்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் உங்களுக்கு தேவையான சைஸ்க்கு நீங்கள் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு நல்லா எக்கில் போட்டு டிப் பண்ணணும். நல்லா டிப் பண்ணிக்கோங்க. 2 times 3 times நல்லா டிப் பண்ணி சேமியாவில் போட்டு டிப் பண்ணிக்கோங்க. ஆயில் என்ன இந்த கலரில் இருக்குது பார்க்காதீங்க. நாங்கள் பொட்டேட்டோ ஃப்ரை பண்ண ஆயிலில் தான் இதையும் ஃப்ரை பண்ணுறோம். அதில் தான் நம்மளோட கிளி கூட்டு ரெசிபி ரெடி.